இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 41 வசனம் 51. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். எசப்பா, இந்த வருத்தம் என்னை விட்டு மாறவே இல்லையே, என்னால இந்த சம்பவத்தை மறக்காமல் இருக்க முடியலையே, இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டதே, இப்படி நான் தோற்று போனேனே, இப்படி நான் நஷ்டப்பட்டிருக்கிறேனே, இப்படி நான் ஏமாற்றப்பட்டனே, இந்த வருத்தம் என்னை விட்டு எப்பொழுது மாறும் என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் நடந்தது. கூட பிறந்த சகோதரர்களே யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க. அந்த சம்பவத்தை அவரால் மறந்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, உண்மையாய் வேலை பார்த்து போத்திபாருடைய அரண்மனையில் இருந்த அவர் செய்யாத தவறுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி சிறைச்சாலையில போன அனுபவத்தை அவரால் மறந்திருக்கவே முடியாது. சிறைச்சாலையில போயிட்டு அங்க நன்மை செய்கிறாரு. இவர் செஞ்ச நன்மைய பானபாத்திரக்கார மறந்துட்டான். நம்ம நன்மை செஞ்சோமே, இவன் மறந்துட்டானே அப்படின்னு சொல்லி எந்த வருத்தத்தை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடிஞ்சிருக்காது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் இப்படியெல்லாம் நம்ம உதவி செஞ்சோமே, நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. என்னால மறக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில வருத்தம் யாவையும் மறக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதான் அவர் சொல்லுகிறாரு, என் வருத்தம் யாவையும் நாம் மறக்கும்படி, நாம் மறந்து போகும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறார். ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஏன் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? கடந்த காரியங்களை நினைத்து யோசித்து யோசித்து உங்க சரீரமெல்லாம் பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல உட்காருங்க. உங்க வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படியாய் அவர் பண்ணுவார். உங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை ஏசப்பா செய்வார். செபிப்போம். எங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. வருத்தம் யாவையும் மறக்கும்படி யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளோ பெரிய நன்மைகளை செஞ்சீங்கப்பா. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை நினைத்து கவலையோடு இருக்கிறார்களோ, கவலைகள், வேதனைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. பிரிந்திருக்கிற குடும்பங்கள், உடைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேரும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள், நெருக்கங்களை மாற்றுங்க. தேவைகளை சந்திங்க. பொருளாதாரங்களை ஆசிர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆசிர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசிர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக. இசப்பா, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, ஆண்டவரை ஆராதிக்க உதவி செய்வீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோட பேசியிருக்கிறார். உங்க வருத்தங்கள் யாவையும் அவர் மறக்க பண்ணுவார். உங்களுக்காக ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.